எலெக்ஷன் வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சண்டே அதுவுமா ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய விளம்பரம் குடுத்திருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு உண்டான விளம்பரம் தான் இத பார்க்கணும். அடுத்ததா நம்ம முதல்ல பார்க்க போறது தினத்தந்தி பேப்பர். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, டெல்லியில் முக்கிய இடங்களை வந்து உளவு பார்த்தனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி. 4 பேர் சிக்கினர். பரபரப்பு தகவல்கள். அதாவது டெல்லிய அட்டாக் பண்றதுக்கு உண்டான தீவிரவாதிகள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது பிடிச்சிருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து தினத்தந்தி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சிருக்காங்க. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி வந்து உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. இதனால நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 1,18,00,000 பேர் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே பேஜ்ல தொகுதி மறுவரை மசோதா தோல்வி விவகாரம். இந்தியாவே திமுகவை பற்றி உயர்வாக பேசுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் அப்படிங்கிற ஒரு செய்தியை குடுத்துருக்காங்க. தினத்தந்தியோட 2வது பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. பிரதமர் மோடி, ராகுல் ஒரே நாளில் ஆதரவு திரட்டினர். தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தினத்தந்தியோட 2வது பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல குடுத்துருக்காங்க. அதே செகண்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பண மதிப்பு இழப்பு முதல் ஜிஎஸ்டி வரையில் தொழில்துறையை சீரழித்து விட்டு எந்த முகத்தோடு பாஜகவினர் வாக்கு கேட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்திய அந்த தினத்தந்தியோட 2வது பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்மோஸ் நீரிணை, அதாவது ஹர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்திய கப்பல் மீது ஈரான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கு. அந்த நாட்டோட அதிபரை கூப்பிட்டு வந்து இந்திய அரசாங்கம் வந்து கண்டிச்சிருக்கு. இதையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பேஜ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பெண்களின் இடஒதுக்கீடு உரிமைக்கான போராட்டம் தொடரும். தொகுதி மறுவரை மசோதா தோற்கடிப்பு. கோவை பொதுக்கூட்டத்தில வந்து பிரதமர் மோடி வந்து சூளுரை குடுத்திருக்காரு. நேத்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பொதுக்கூட்டத்தில பேசும்போது, பெண்களுக்கு எதிரான அந்த ஒரு விஷயத்த வந்து தோற்கடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த நியூஸ வந்து செகண்ட் பேஜ்ல வச்சிருக்காங்க. அடுத்ததா 4வது பேஜ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த முழுமையாக திறந்த மறுநாளிலே ஹர்மோஸ் நீரிணையில வந்து மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்தது ஈரான். அதாவது ஏறக்குறைய ஈரான் வந்து நான் ஹர்மோஸ் நீரிணைய திறந்து விடுறேன், எல்லா கப்பலும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமான கட்டுப்பாடுகள போட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, 4த் பேஜ்ல வச்சிருக்காங்க. இந்த 6த் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபியினர் உண்மை முகத்தை மறைத்திருக்கும் முகமூடித்தான் அதிமுக. பொன்னேரி பிரச்சாரத்தில ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது எந்த மாதிரியான பிரச்சாரம் அப்படின்னாக்கா, ஏறக்குறைய எலெக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்கு. இதுக்கு இடையில தான் முதல் முறையா ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரத்த மேற்கொண்டிருக்காரு. அதுவும் தனியா மேற்கொண்டிருக்காரு. அந்த பிரச்சார கூட்டத்தில தான் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா 8வது பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, மோடி அரசுக்கு பெரும்பான்மை இல்லை. தேசிய அளவில பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சி தொடங்கி விட்டது. மம்தா பானர்ஜி பேச்சு. அதாவது மேற்கு வங்கத்தினுடைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த நாடாளுமன்றத்தில நடந்த அந்த பில் பாஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி விஷயத்த பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 8வது பேஜ்ல தினத்தந்தியில குடுத்துருக்காங்க. 9வது பேஜ்ல நெறைய பேரோட பிரச்சாரங்கள் சம்பந்தமான செய்தி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அதுல முக்கியமான ஒருத்தருடைய பிரச்சாரத்த போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் இருக்கார் இல்லைங்களா? அதான் நம்ம சபரீசனுடைய நண்பர். அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேத்து மட்டும் துர்கா ஸ்டாலின், திருமாவளவன், கமலஹாசன், சத்யராஜ் தீவிர பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டு குடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவமா குடுத்து எல்லா கட்சியில இருக்கவங்களும் முக்கியமா இதில துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து பிரச்சாரத்த ஈடுபட்ட விஷயத்த முக்கியத்துவம் குடுத்து இந்த செய்தி குடுத்துருக்காங்க. அந்த 4த் பேஜ்ல சிம்பிளா ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. நமது நிருபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸ்டாலின் பெயரை சொல்ல மறந்த ராகுல் காந்தி அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு, உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொன்னேரி, சோளங்கர், துறையூர் ஆகிய 3 தொகுதிகள்ல வந்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சிக்கு முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்று பிரச்சாரத்த வந்து மேற்கொண்டாங்க. இதில பொன்னேரி பிரச்சாரத்தில வந்து முதல்வர் ஸ்டாலின் அவரோட பேரே சொல்லல அப்படிங்கிற விஷயத்த வந்து சுட்டிக்காட்டி ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா
5th பேஜில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹெட்லைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மகளிர் இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்றப்படாததால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருந்தேன். பட் அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்காமல் அந்த பில்லை வந்து ஃபெயில் பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நேற்று மோடி அவர்களுடைய உரை இருக்கு இல்லைங்களா, அது குறித்து நல்ல ஒரு விரிவான ஒரு செய்தியை வந்து தினமலர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து 6th பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த ஈரோடுல குமாரமங்கலத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, "வண்டவாளங்களை டிவியில் போட்டு விடுவேன், செங்கோட்டையின் மீது பழனிசாமி பாய்ச்சல்" அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேற்று அவர் பேசின அந்த பிரச்சாரத்தை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சாரத்தோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா, செங்கோட்டையன் வந்து ரொம்ப சிறுமையான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா, பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப கடும் கோபத்தில் அவருடைய பழைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தார். அது சம்மந்தமான செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. தினமலர் ஒரு 7th பேஜில் ஒரு சின்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். "உங்கள் பணத்தை உங்களுக்கே தருவது திட்டமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு 10 லைனுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் 2 கோடி குடும்பங்கள் 500 யூனிட் மின்சாரம் உபயோகப்படுத்துகிறாங்களாம். அவர்களிடமிருந்து மாதந்தோறும் ரூ. 800 வீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி வசூலித்து வருகின்றனர். ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இதில் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. சொத்து வரி, வீட்டு வரி, மின்கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்தி வசூலித்த பணத்தில் இருந்து ரூ. 1000 உங்களுக்கே தருகின்றனர். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை. ஆட்சி செய்யவே இவர்களுக்கு தெரியவில்லை. எனவே நாம் களத்தில் இறங்கினால்தான் சரியாக இருக்கும் என்பதால் தான் நான் அரசியலுக்கு வந்தேன். சொல்லியிருக்கிறது யாருன்னா, சசிகலா அம்மையார் தான் சொல்லியிருக்காங்க. சின்ன நியூஸாக இருந்தாலும் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து காசை எடுத்துகிட்டு உங்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் நியூஸாக தினமலரில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக 8th பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஓட்டு இயந்திரத்தில் விஜய்க்கு 16வது இடத்த கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கமும் வந்து தேர்தல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறாருலே விஜய், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 16th பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பழைய நோட்டீஸில் வந்து 16வது இடம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டாக்கு உண்டான இடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதிகாரிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விநியோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பெரம்பூரில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தாவகவினர் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அது பழைய நோட்டீஸு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது முக்கியத்துவம் கொடுத்து 8வது பேஜில் விஜய்க்காக தினமலரில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. 9th பேஜில் வந்து பயங்கர சதின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணி 9th பேஜில் சொல்லியிருக்காங்க. என்ன பயங்கர சதி அப்படின்னா, டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் காரை வச்சு நாட்டோட முக்கியமான இடங்களை வந்து தகர்க்கிறதுக்கு வந்து தீவிரவாதிகள் சதி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகளும் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை விரிவாக போட்டிருக்காங்க. தினமலரோட 10th பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு 33% இருக்குது இல்லைங்களா, அது நிறைவேறாமல் போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட வீட்டை வந்து முற்றுகையிட்டு பெண்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது ஒரு சின்ன பாக்ஸாக கொடுத்துருந்தாலும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மகளிர் இடஒதுக்கீடு வந்து நிறைவேறாததுக்கு காரணம் காங்கிரஸும் அப்படிங்கிறதுனால தான் முற்றுகையே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை 10வது பேஜில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. தினமலரில் வந்து இன்றைக்கி வந்து 2 பேப்பரு. 2வது பேப்பரில் வந்து என்ன பேஜுனாக்கா 3வது பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. மாவட்ட நீதிபதிகளை விமர்சிப்பதை கைவிட அறிவுரை. அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த உயர்நீதிமன்றங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்த செய்தியை கொடுத்துருக்காங்க. இது நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட செய்தி இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த மாவட்ட நீதிபதிகளை வந்து நீங்கள் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு அந்த செய்தி கொடுத்துருக்காங்க. 5th பேஜில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா 4,39,000 கோடி மட்டும்தான் பட்ஜெட்டு. ஆனால் விஜய் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 12 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரியான வாக்குறுதியை வந்து விஜய் கொடுத்தாரோ அதை ஈக்குவலைசேஷன் பண்ணி தான் இந்த ஒரு கணக்கீடு எடுத்து
ரூ. 12,00,000 பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க முடியும்? நமக்கு ரெவென்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 அந்த மாதிரி தான் 4,50,000 கோடி தான் இருக்குது. அதுக்கு எப்படி நீங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. போர்க்கோலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொன் விழா காணக்கூடிய உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வால் நொடிந்த தொழிலாளர்கள் வன்முறையாக மாறிய வாழ்வாதார போராட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா அங்கே வந்து ரொம்ப ஒரு பழமையான தொழிற்சாலை இருந்திருக்கு. அவங்களுடைய ஊதிய உயர்வு பிரச்சனை ஏற்பட்டு பெரிய வன்முறையே ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. எதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டி இந்த ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2வது பேப்பரில் செகண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி. ஏன்னா தொழிலாளர்கள் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். தினமணியில் ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா சிஎம் உடைய விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அதிகார கனவை தகர்த்த எதிர்க்கட்சிகள். நேற்று மோடி அவர்கள் வந்து 8:30 மணிக்கு வந்து மக்களிடம் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசினார். அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 33% இடஒதுக்கீடு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு இல்லைங்களா வாக்கெடுப்பில், அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க தினமணி. 5th பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, வில்லிவாக்கத்தில் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்கு சேகரித்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க முதல் முறையாக தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு சேகரிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து துர்கா ஸ்டாலின் ஈடுபட்டிருக்காங்க. அது ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபுட் நோட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபோட்டோவும், அந்த செய்தி நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து 5th பேஜில் தினமணியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் முன்னேற்றம் சொல்லிட்டு 8th பேஜில், அதாவது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேஜில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. மகளிர் முன்னேற்றத்தில் பாஜகவுக்கு ஆர்வம் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தை அப்போ நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே பாஜக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா 33% இடஒதுக்கீடு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவித்து சொல்லியிருந்தார். இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 8 வந்து மென்ஷன் பண்ணி தினமணியில் கொடுத்துருக்காங்க. 11th பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரட்டை என்ஜின் அரசு இருந்தால் மக்களுக்கு அதிக ஆதாயம், கோவை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய பிரச்சாரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த இரட்டை என்ஜின் சம்மந்தமாக ஏற்கனவே திமுக வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இரட்டை என்ஜினை மறுபடியும் மோடி அவர்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறத பேசு பொருளாக இருக்குது. இது வந்து 11th பேஜில் கொடுத்துருக்காங்க. 12th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் ஊழியன் நான், மொழி தமிழ்மொழி கலாச்சாரத்தை அழிக்க பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தேர்தல் பரப்புரைக்கு வந்தார் இல்லையா ராகுல் காந்தி, அப்போ இந்த விஷயத்த பேசியிருக்காரு. அது முக்கியத்துவம் கொடுத்து ஏறக்குறைய ஒரு 1/2 பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க தினமணியில். இந்த 15th பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாருடைய புதிய அரசு மீது ஏப்ரல் 24 நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு ஒரு டைட்டில் பெற்றிருக்காங்க. என்ன காரணம்னா, நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்து அங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார். இந்த பொறுப்பேற்றுக்கிறதுக்கப்புறம் அந்த அரசு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து 24th 23 நமக்கு தேர்தல் முடியுது. 24 பீகார் சட்டசபையில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அது 15th பேஜில் கொடுத்துருக்காங்க. தினகரனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட் பேஜில் வந்து டெல்லியில் இருந்து ஆள துடிக்கும் பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடக்கூடாது, பொன்னேரி பொதுக்கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தி பரபரப்பான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்து ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை பற்றி போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பரப்புரை மேற்கொண்டார். இதில் வந்து எல்லா செய்தியாளர்களும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3வது பேஜில் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த தமிழ்நாடு மக்களை வந்து சொந்த நாட்டிலேயே அகதிகளாக பார்த்த பாஜக அதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் மறக்கவே முடியாத மாபெரும் தோல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஸோ அது சம்மந்தமாக ஏறக்குறைய வந்து ஒரு 1/2 பேஜில் வந்து ஒரு 60% செய்தி வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 4வது பேஜில் வந்து செங்கோட்டையனை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் போட்ட ஆட்டம் எல்லாம் தெரியும், ஜெயலலிதாவே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க,
நாக்கு இருக்குன்னு பேசினால் ரோட்டில் நடக்க முடியாது. நானும் பச்சையாக பேசுவேன், ஆதாரத்தை டிவியில் போடுவேன், செங்கோட்டையின் தில்லா மிரட்டும் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பிரச்சாரம் பண்ணார் இல்லைங்களா நேற்று. அது சம்மந்தமாக ஒரு கார்ட்டூன் போட்டு ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டைன்னு நேற்று வந்து பிரச்சாரத்தில் ரொம்ப வருத்தம் எடுத்திருக்காரு. அது சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் தான் இதில் வந்திருக்கு. அதே தினகரனில் வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜில் ஒன்று சொல்லியிருக்காங்க. டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு வெற்றி, மே 4ஆம் தேதி ரிசல்ட் 2வது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இது யாருனாக்கா துணை முதலமைச்சர் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பேசின விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து 6வது பேஜில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்காக வந்து இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இது வந்து 6th பேஜில் வந்து தினகரனில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7th பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அநீதி இழைத்திருப்பது பாஜக தான், கனிமொழி எம்பி பேட்டி. அதாவது 33% இடஒதுக்கீடு மசோதாவில் லேடிஸுக்கு தான் ரொம்ப லாஸு, இது மாதிரி பாஜக கொண்டு வந்திருக்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து தனியாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7வது பேஜில் போட்டிருக்காங்க. அதே 7வது பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டில் பாஜக வலிமை பெற வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. அது சம்பந்தமான ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவாக கொடுக்க முடியுமோ, டிஎம்கேக்கு ஃபேவராக கொடுக்க முடியுமோ, அந்த செய்தியெல்லாம் முதல் பேஜிலிருந்து ஏறக்குறைய 10வது பேஜ் வரைக்கும் கொடுக்குறது தினகரனுடைய பழக்கம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 8th பேஜில் வந்து நாமக்கல்லில் நாம் பற்ற வைத்த தீ நாடாளுமன்றத்தில் சாம்பல் ஆக்கியது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இல்லைங்களா, பரப்புரை. அது சம்மந்தமாக திருப்பூரில் பேசின விஷயங்களை வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. 9th பேஜில் ஒரு முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி சம்மந்தப்பட்டது. இரட்டை குடியுரிமை விவகாரம், ராகுல் மீது எஃப்ஐஆர் பதியும் உத்தரவுக்கு அதிரடி தடை. என்னன்னாக்கா, இந்தியாவில் ஒரு குடியுரிமையும் இங்கிலாந்தில் ஒரு குடியுரிமையும் வச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்குக்கு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி உத்தரவு வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது தினகரன் பேப்பரில் வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேப்பரில் வந்து ராகுல் காந்தி சம்மந்தப்பட்ட அந்த இரட்டை குடியுரிமை சம்மந்தமான ஒரு விவகாரத்துக்கு வந்து தடை போட்ட செய்தியை கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சி. ஏதாவது 9th பேஜோட செய்திகளை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நாளேட்டில் வந்து என்னென்ன செய்திகள் எந்தெந்த பக்கத்தில் வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களோட பார்வைக்கே விட்டுட்டோம். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன நியூஸ் எங்கெங்கே முக்கியத்துவம் கொடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.